பணம் கொடுக்கறதா தகவல் பரவிட்டு இருக்குது. இப்போ பணநாயகம் வேண்டுமா ஜனநாயகம் வேண்டுமா? அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் காவல்துறை டிஎஸ்பியும் தளபதிக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர் வழியிலேயே பணம் பட்டுவாடா. ஆமாம் ஆம்புலன்ஸ்லேயே கடத்துகிறார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் மீறி மக்களிடம் விழிப்பு உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய இதையெல்லாம் கருணாநிதி செய்து கொண்டிருந்த போதுதான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அம்மா ஆட்சிக்கு வந்தார்கள், எடப்பாடியும் ஆட்சிக்கு வந்தார். ஆகவே இதை மீறி அதை செய்வதற்காகத்தான் இந்த கருத்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மக்களிடம். இதை பாருங்க, இந்த விஜய் ஒரு குறுக்கு சால். அதாவது நான் அவரோடு சர்க்கார் படத்தில் நடித்தேன். எனக்கு ரொம்ப அவர் நட்பு. ஒரே ஒரு முறை அவரும் நானும் சந்தித்து அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அவரிடம் சொன்னேன், அதிமுகவோடு சேருங்கள், திமுகவை வீழ்த்துவதுதான் முக்கிய குறிக்கோள், பிறகு அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியாக மாறி ஆட்சியை பிடிப்பதற்கு முயலுங்கள், உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவமும் ஏற்படும், அதுதான் சரியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி அதிமுக, தலைமை ஒரு பல முறை நாடாண்ட அனுபவம் எல்லாம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, வெறும் ரசிகர்களை வைத்துக் கொண்டு என்றெல்லாம் நான் சொன்னேன். கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னேன், சீமானோட பலவற்றை கேட்டார், இதெல்லாம் வேஸ்ட் ஆகணும்லாம் சேருவது, அதிமுகவோடு சேருங்கள், இதுதான் இன்றைக்கு உள்ள. அன்றைக்கு பிஜேபியோடு இல்லை எடப்பாடி. இதை நாங்கள் பேசுகின்ற காலத்தில் இவர் வந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்பது வேறு. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், எது அகற்றப்பட வேண்டும், who is to be removed from power என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. அப்புறம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கேள்வி. மக்கள் எப்பொழுதும் அப்படித்தான் வாக்களிப்பார்கள். இந்த கொடுமையை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். அந்த கொடுமையை அகற்றுகின்ற ஆற்றல் எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது இரண்டாவது கேள்வி. யாருக்காவது போட்டு வீணாக போவதில் என்ன இருக்கிறது? சீமானுக்கு போட்டு என்ன ஆகும், விஜய்க்கு போட்டு என்ன ஆகும்? ஒரு பெரிய கட்டமைப்புள்ள கட்சி, ஏற்கனவே ஆண்டு பழக்கப்பட்ட கட்சி, பல திட்டங்கள் வழங்கிய கட்சி. ஆகவே மாற்று அமைப்பாக இதுதான் இருக்க முடியும் என்று கருதுவதுதான் இயல்பாக இருக்க முடியும். இல்ல, அதுதான் சொன்னேன். அதாவது ஒரு அரசு திட்டங்கள் போட்டு வழங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இவர் இலவச உணவிலிருந்து, ரொம்ப குறைந்தபட்ச உணவிலிருந்து, அப்புறம் மாணவர்களுக்கு சலுகை, பிள்ளைகளுக்கு சலுகை, பெண் பிள்ளைகளுக்கு சலுகை என்று பல வகை அவர் நோட்டீஸ் அடித்து விட்டிருக்கிறார். அது படித்து அசந்து போய்விட்டேன். இவர் ஒரு தனி அரசாங்கம் நடத்துகிறார். தான் ஈட்டுகிற பொருளை இலவசமாக மருத்துவம் பல ஏழைகளுக்கு. அதுதான் சிறப்பு. மனிதத்தன்மை அது. வேட்பாளர் ஆகிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், அதெல்லாம் அப்புறம். எல்லாவற்றுக்கும் முதலாக மனிதன் தான் பிறந்ததினுடைய நோக்கம் பிறருக்கு பயன்பட்டு, பிறரோடு கூடி, பிறருக்கும் வழங்கி, தானும் வாழ்தல். ஏன் பணம் இவர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் உள்ள 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் ஒழிப்பது என்று அப்பனும் மகனும் தடுமாறுகிறார்கள் என்று இந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். பிடிஆர் பேரன் சொன்னார். நான் நினைச்சேன், அடே பிடிஆர் பேரன் என்பதை காட்டுகிறாரே, இப்படி சொல்லி அது பதிவாகிவிட்டது, ஊர் முழுவதுக்கும் தெரிந்து விட்டது. பிறகு ஸ்டாலின் அவரை பதவியை விட்டு கீழிறக்கம் செய்து விட்டார், ரொம்ப சுமாரான பதவியிலே தள்ளிவிட்டார். ஆமாம் என்று அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. அப்புறம் என்ன மானம் உள்ள குடும்பம் பிடிஆர் குடும்பம்? போடாவும் பதவி என்ன டபேதார் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதா? சொன்னாய், அதுக்கு தண்டித்தார் ஸ்டாலின், உன்னை டபேதார் ஆக்கிறார், அப்பொழுதும் விடுவதில்லை என்று இருப்பதா? மானம் பெரிதல்லவா? பிடிஆர் பேரன் என்பது பெரிதா, இது பெரிதா? போ, உன் பதவியும் வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நம்ம பணம் இல்லையா, காசு இல்லையா? அந்த அதிகார பற்றி விடமாட்டேன் என்கிறது. இந்த போக்கு தான் திமுகவினுடைய மாபெரும் போக்கு. ஆகவே ஒரு முழு கட்சி எத்தனை தடவை நீங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார்கள். கைதியாக இருந்து மந்திரியாக இருப்பார்கள். எல்லா கேவலங்களையும் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம். நான் எடப்பாடிக்கு 3-4 சொன்னேன், இது மாதிரி ஆக்கப்பூர்வமான வாட் இஸ் யுவர் பிரைன் சைல்டு, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி பீப்புள்? ஒன்று சொல்லு. இந்த சட்டி கொடுக்குறேன், முட்டி கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன் என்பதற்கு அப்பாற்பட்ட சொல். 5 லட்சம் கோடி உன்னுடைய 5 வருஷ ஆட்சியிலே வாங்கி வைத்திருக்கிறார். 75 வருடம் ஆண்டவர்கள் பூராவும் 5 லட்சம், எடப்பாடி வரையிலும் இவர் 5 லட்சம். இதை வாங்கி என்ன செய்தார்? இந்த இலவசம், அந்த இலவசம், மாணவனுக்கு மேட்டி ஷோ பார்ப்பதற்கு பணம், இதுதானே அவர் செய்தார். இதை என்ன எவன் செய்ய மாட்டான்? ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். ஸ்டாலின் வாங்கி வைத்திருக்க கடனுக்கு எப்படி அடுத்தவன் ஆள முடியும்? அசலுக்கு 20% கட்ட வேண்டும், 40%, 120 கோடி, 1,20,000 கோடி கட்டினால் 3 லட்சம் வருமானம் உள்ள அரசாங்கத்தை எப்படி நடத்துவாய்? 3 1/4 அரசாங்க சிப்பந்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பளமாக போகும் நிர்வாக செலவுகள்.
மீதம் ஒரு பங்கை வைத்துக் கொண்டு எப்படி நடத்துவாய்? அடுத்தவன் எப்படி ஆட்சி செய்வான்? இந்த ஒரு ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி நடந்ததற்கே இன்னும் 20 ஆண்டுகளாகும் தமிழ்நாடு நிமிர்வதற்கு என்று சொன்னால், அப்புறம் மீண்டும் இந்த ஆளை கொண்டு வந்தால் தமிழ்நாடு மயானமாக ஆகிவிடும். ஆமா, அந்த உங்க எம்எல்ஏ தான் அந்த பார்க்கை எல்லாம் புத்தகம் எடுத்து வைத்து இந்த 20 ரூபாய் வசூல் செய்கிறார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்குள் அறிந்த செய்தி. இது நான் நேற்று தான் வந்தேன் மதுரைக்கு. இந்த ஒரு நாளைக்குள் நான் அறிந்த செய்தி. இந்த அசிங்கம் பிடித்த மனிதர்கள் எல்லாம் விரட்டப்பட வேண்டும். தொழுநோயாளிகள் இவர்கள். ஆகவே இவர்கள் அகற்றப்பட்டால் தான் பொது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் உடனே பொன்னுலகம் வரும் என்று சொல்லவில்லை. சிறப்பாக, இதைவிட சிறப்பாக மனிதர்கள் வாழக்கூடிய, நரகமாக இருக்கின்ற நாடு மனிதர்கள் வாழும் நாடாக மாற வேண்டும். இன்னைக்கு சாயந்தரம் இவருக்கு பிரச்சாரம் செய்கிறேன், டாக்டர் சரவணுக்கு. நேற்று செல்லூர் ராஜு, இவர் திருப்பரங்குன்றம், எல்லாருக்கும். எடப்பாடி பழனிசாமியால் தனிச்சிலிருந்து திமுக எதிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா நீங்க வந்து விஜய் அதிமுக கூட்டணி வர சொல்லி இல்ல, கூட்டணி இருப்பது நல்லது. இப்பொழுதும் எடப்பாடி 3-4 பேரை கூட்டணியில் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார். கூட்டணி அரசியல் வந்து விட்டது ஏற்கனவே. என்ன கெப்பாசிட்டி எல்லாம் அவர்கள் 17 பேர் சேர்ந்து நிற்கிற போது 4 பேராவது சேர்ந்து நிற்க வேண்டாமா? மக்கள் வாக்கு சிதையக்கூடாதுல்ல, அதனால சொல்றேன். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப கேவலமாக போய்விட்டன. ஸ்டாலின் அரசு ஏன் வரக்கூடாது என்பதற்கு 3 நாள் சொல்வதில் 2 சொன்னேன். ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவது, சிறையிலேயே மந்திரியாக வைத்திருப்பது என்கின்ற அசிங்கங்கள் உலக நாடுகளில் நடந்ததில்லை என்று. அதற்கு அடுத்தாற்போல் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த ஒன்றிலும் வெட்கம் என்பதே அவர்களுக்கு இல்லை. வெட்கம் என்பதே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பொய்யான போர் கட்டமைப்பு செய்கிறார்கள். இந்த வாக்காளர் திருத்தம் என்பதை பெரிதாக எதிர்த்தாரே ஸ்டாலின், ஏன் இப்பொழுது பேசுவதில்லை? அது மிகச்சிறந்த திட்டம் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 25 லட்சம் செத்து போனவனெல்லாம் வந்து வாக்களித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவனெல்லாம் செத்தவனாகவே ஆகிவிட்டான். அவனுக்கு பதிலாக மற்றவன் வாக்களித்துக் கொண்டிருந்தான். இது போன்ற தேவையில்லாத ஒருவன் 3 இடத்தில் பயந்து வைத்திருந்ததெல்லாம் இப்பொழுது போய்விட்டது. 85-90% மக்கள் வாக்களிப்பார்கள். நீ இதற்கு விஜயும் போராட்டம் நடத்தினார். இவருக்கு என்ன தெரியும்? அவர் செய்வதை இவர் செய்வார். அப்பொழுதுதான் நாம் முன்னேறிய சக்தி என்று கருதுவார்கள் என்று நினைப்பார். ஆக இந்த இதுபோல 1000 போராட்டங்களை அறிவிக்கிறார்கள் நம்முடைய ஸ்டாலின். அப்புறம் கொஞ்ச காலத்திலே அதை விட்டு விடுவார். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது குறித்து இப்பொழுது ஏன் பேசுவதில்லை? அது மிகச் சிறப்பானது என்று இன்றைக்கு அறியப்படுகிறது. 60 லட்சம் 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டார்கள். 2 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்தில் நீக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீக்கப்படுகிறார்களா? ஆக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு என்னமோ விடிந்தால் எழுந்தால், உங்களுக்கு சொல்லுகிறேன், விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்தது. 22 சாதியினர், ரொம்ப கைவினை தொழிலாளர்கள், தாங்களே பாடுபட்டு வாழ்கிறவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்வதற்காக அந்த திட்டத்தை அறிவித்தார். 5 லட்சம் ரூபாய் நாங்கள் மானியமாக கொடுக்கிறோம் என்று மோடி அறிவித்தார். அந்த திட்டத்தை இவர் கூடாது என்று சொல்லிவிட்டு, ஏனென்றால் அந்த 22 ஜாதியும் மோடி கைக்குள் போய்விடுமா, அதனாலே ஜாதியின் பெயரால் தருகின்ற மானியங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். அதன் பிறகு இவரே ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு மானியத்தை அறிவித்தார். நான் கேட்கிறேன், அவன் தந்த வாங்கிக்கொள், நீயும் ஒரு பணத்தை கொடு, அதனால் அந்த மக்கள் பயன்பெறுவார்களே, அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். ஜாதியின் பெயரால் என்ன இல்லை இந்த நாட்டில்? ஜாதி பார்த்தான் வேட்பாளர் நிறுத்துகிறீர்கள், ஜாதி தான் எல்லாமாக இருக்கிறது. அப்புறம் ஜாதியின் பெயரால் அவர் புரிவதற்காக இந்தந்த ஜாதிகள் அடிமட்டத்தில் இருக்கின்றன, அவர்கள் கைத்தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்ற பெயரிலே விஸ்வகர்மா திட்டம் என்று அறிவித்தார். அதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அதைவிட மோடி ஒன்று சொன்னார், கிராமத்தில் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை அறிவித்தோம், 60% தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள், 40% மக்களை இனங்காண வேண்டியது மாநில அரசு, இடமும் காணவில்லை, மனையும் கட்டி கொடுக்கவில்லை, இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்று சொன்னார். இல்லை இல்லை, சரி, இவர்கள் 2/3 பங்கு பெரும்பான்மை வேண்டும், அந்த பெரும்பான்மை இப்பொழுது இல்லை. ஆகவே மகளிருக்கு ஒதுக்கீடு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இது நீ இப்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த திட்டத்தை நாங்கள் தோற்கடிக்கவில்லை, வேறொன்றை தான், எதற்கு அப்புறம் பிரித்து போட வேண்டியதுதானே? ஆகவே
அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சரியில்லை என்பதை பற்றி நான் இப்பொழுது விவாதிக்கவில்லை. ஏனென்றால் அது பல வகையான கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. அது வேறு. இந்த தேர்தல் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேர்தலும் இல்லை, இந்த தேர்தல் அந்த டீலிமிட்டேஷனுக்கான தேர்தலும் இல்லை. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல். நம்முடைய சட்ட வரைமுறைகளுக்குள் அது இல்லை. ஆகவே நம்முடைய பிரச்சனைகளை திசை திருப்பி நீ டெல்லிக்கு திருப்பக்கூடாது. நம்முடைய நாட்டில் என்ன நடக்க வேண்டும், இந்த நாடு எப்படி செழுமையடைய வேண்டும் என்பதுதான் இதான் இன்றைக்கு தேர்தல். இதை விட்டு பிரச்சனைகளை நாம் அப்புறம் பேசுவோம். எனக்கு அதில் பல தனியான கருத்துக்கள் உண்டு. பிரச்சாரத்தில் அவங்க கொண்டு வந்துட வேண்டியதான். அது நான் சொல்றேன். இப்ப அந்த திட்டம் தோற்கடித்து உங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போகிறீர்கள், எதிர்த்து வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அழிக்கிறீர்கள், அந்த திட்டம் நிறைவேறவில்லை, பிறகு வருகிறது, அப்பொழுது எதிருங்கள், ஆதரியுங்கள், எங்களுடைய கருத்துக்களை அப்புறம் நீ திசை திருப்புகின்ற போக்குக்கு நான் வரமாட்டேன். உன்னை அகற்றி இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய மயான பூமியாக ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலிருந்து மீண்டு உங்களுடைய சொந்த குடும்பத்தின் சுரண்டல், இதுதான் தமிழ்நாடு ஆட்சி என்ற நிலையிலிருந்து தமிழ் மக்களுக்கான அரசாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற போது இதை விட்டுவிட்டு டீலிமிட்டேஷனை பற்றி பேசலாம், இன்னும் எத்தனையோ பற்றி டிமானிட்டைசேஷனை பற்றி பேசலாம். இதெல்லாம் பேசுவதற்குரிய நேரம் இது இல்லை. அதை நம்ம மே 5ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம், அல்ல 23ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம். யாரு மேடையில பேசும்போது பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கணும், அதை நானும் கேட்டேன், வீடியோவில் நானும் கேட்டேன். ஆச்சரியமாக இருந்தது. அந்த இது ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இதை விட வேற என்ன சொல்ல வேண்டும்? நாட்டில 6 வயது பெண்ணிலிருந்து 60 வயது கிழவி வரையிலும் கெடுக்கிறான். எப்படிதான் எனக்கு ஆச்சரியமாக 6 வயது பெண்ணே 60 வயது கிழமையும் என்ன செய்ய முடியும் என்று யோசிச்ச. போதையினால் எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு ஆளும் தெரியவில்லை, அடையாளம் தெரியவில்லை, வயதும் தெரியவில்லை. இந்த போதையினுடைய ஆதிக்கம், டாஸ்மார்க் ஆதிக்கம் ஒரு பக்கம், இந்த கஞ்சா மற்றவற்றினுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம், தமிழ்நாட்டினுடைய பொது ஒழுங்கு கெட்டுவிட்டது இந்த ஆட்சியினரால். இவர்கள் தங்களுடைய போலீஸை வைத்துக் கொண்டு அதை ஒழுங்குபடுத்துவதில்லை. அதன் காரணமாக பெண்களே பாதுகாப்பாக இல்லை. இதை என்றைக்கு பிரேமலதா ஒப்புக்கொண்டு அது ஒன்றுதான் குற்றம், அது உன் கருத்துப்படி இது ஒன்று குற்றம் தானே, நாங்கள் சொல்லுகிற குற்றத்தில் அது ஒன்று தானே, அப்புறம் மற்ற குற்றங்களை நாங்கள் பேசுகிறோம். இப்போ ஒரு குற்றத்தை நீ ஒப்புக்கொண்டு ஸ்டாலின் சொல். இதெல்லாம் என்ன பேச்சு? திரிக்கிறார்களா? என்ன நீ பேசிய பேச்சு வீடியோவிலே உன்னுடைய குரல்லே அவர்கள் அப்புறம் திரிக்கிறது என்ன? ஆதரிக்கிறார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? இல்ல, அதாவது எங்களுடைய ஓட்டை எவனும் பிரிக்க முடியாது. அது எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியினுடைய. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இந்த அதிமுக, எம்ஜிஆர் வெரி பாப்புலர் லீடர், அம்மா அயர்ன் லேடி, இந்த 2 பேருக்கு பின்னால் எப்படி இந்த கட்சி நிற்கப் போகிறது என்று எல்லாரும் கருதிய போது சசிகலா அவரை தலைவராக ஆக்கினார், முதல்வராக ஆக்கினார் என்பதை நாங்கள் உடன்படுகிறோம். அது வேறு. உன்னை அறியாமல் தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை அதுதான் நான் சொல்லுகிறேன். உன்னை அறியாமல் எடப்பாடி ஏதோ நம்முடைய கைக்குள் இருப்பார் என்று கருதி கொண்டு இவர் ஆக்கினார். ஆனால் அந்த பதவியில் உட்கார வைத்தது தமிழ்நாடு முதலமைச்சராக. ஆகவே அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இருந்தார் அந்த 2 கொரோனா ஆண்டுகளையும் நீக்கி அவர் ஆண்ட காலம் ரொம்ப சொற்பம், இனித்தான் முழுமையாக ஆள வேண்டும். அந்த சொற்பமான காலத்திற்குள் இவ்வளவு சொல்லும்படியான காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அமைதியாக ஆண்டிருக்கிறார். ஆகவே அவரால் ஏற்பட்ட நன்மை, அந்த தலைமைக்கு இவர் வந்ததினால் ஓபிஎஸ் வந்திருப்பாரே. ஆனால் அவர் எப்படி போய் திமுகவுக்குள் சேர்ந்தாரோ அதுபோல அதிமுகவையும் திமுகவும் ஒப்படைத்திருப்பார். ஆகவே இந்த கட்சி காப்பாற்றப்பட்டதற்கு காலம் எடப்பாடியை, சசிகலாவே செய்திருக்கட்டும், காலம்தான் அந்த தலைமை ஏற்பட வேண்டும் என்று விரும்பி சசிகலாவை கருவியாக கொண்டது. அதை தவிர நீ வாழ்நாளில் செய்த வேறு பெரிய காரியங்கள் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இதையே சொல்லிக்கொண்டு எனக்கு விசுவாசமாக, எனக்கு தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார், அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார், எம்ஜிஆர் உண்டாக்கிய கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கிறார். எல்லாரும் அவர் தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கட்சியையும் காத்து வைத்திருக்கிறார். மாற்று தலைவன் இல்லாத இயக்கமாக சிதறி போயிருக்க வேண்டிய இயக்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்குள்ள சிறப்பு. இல்ல, அது தனி விசுவாசம் அல்ல. அவர் என்ன, அவருடைய சொத்தை அவர் கழுவி கொடுத்தார். இவருக்கு சொந்தமாக விசுவாசமாக இருப்பதற்கு, நாட்டினுடைய பதவியை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், காமராஜர் அரசியலிலே பெரிதாக வருவதற்கு சத்தியமூர்த்தி காரணமாக இருந்தார்.
அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்க முடியுமே தவிர அரசியலில் பலர் சேர்ந்து ஒன்றை இவரை உருவாக்குகிறார்கள். நாளைக்கு மக்களுக்கு கேடான காரியம் நடந்தால் உருவாக்கியவரை எதிர்ப்பதா, மக்களுக்கு மாறாக செயல்படுவதா? மக்களுக்கு தான் இயல்பாக செயல்பட வேண்டும். உருவாக்கியவரை பற்றி கேள்வி இல்லை. ஒரு மனிதனுடைய நன்மை சிறந்ததா? இது ஒரு கட்சி, இது ஒரு சொத்து, இது ஒரு சுரண்டலுக்காக பயன்படுவது என்று கருதுகின்ற அந்த நிலைப்பாடு வேறு. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு உரிமை என்பது வேறு. ஆகவே அவர் மக்களுக்கு சரியாக இருந்தார், அதுதான் முக்கியம். சும்மா காலை பிடித்தார், கையை பிடித்தார். அவர் சொன்னார், ஒரு பெரியவர்கள் நம்மை ஆக்கியவர்கள் அவர்களை காலை தொட்டு கும்பிடுவது, ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம். இன்னும் உதயநிதி அவருக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டிலே மூளை இல்லாத 2-3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் இந்த அரசியல் சிக்கிக் கொண்டு என்ன ஆகும் என்று நான் பயப்படுவேன். அதுக்கு சரியான வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் ignorant. They are ignorant.